Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓல்ட் கிளாத் ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போறோம். ஓல்ட் டாப் தான் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர்லயும் சாண்டல் கலர்லயும் எடுத்திருக்கேன். இத வந்து ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுல 2 இன்ச் கேப் விட்டுட்டு மத்த இடத்தை எல்லாமே ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். மெஷின் இருந்துச்சுனா மெஷின்ல ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்ல அப்படினா கைநூல் போட்டு ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. கைநூல் போட்டு எடுக்கும்போது 2 டைம் ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. அப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்டிட்ச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுத்துக்கறேன். அதுக்கு அப்புறமா இந்த ஹோலையுமே க்ளோஸ் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கறேன். இனி 4 பக்கமும் சேம் அளவா இருக்கிற மாதிரி பாக்ஸ் ஷேப்ல வரைஞ்சு எடுத்துக்கறேன். பாக்ஸ் ஷேப்ல வரைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டா மடக்கி போட்டுக்கறேன். இனி இந்த மார்க் பண்ணி வச்சிருக்கிற 2 சைடையுமே ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஓபன் பண்ணும்போது இந்த மாதிரி ஷேப்ல கிடைக்கும். இனி வீடியோல பார்க்குற மாதிரியே ரெண்டா மடக்கி எடுத்துக்கோங்க. இனி ரெண்டு சைடையுமே ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு ஃபுல்லாவே ஸ்டிட்ச் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடுல கொஞ்சமா கேப் விட்டுட்டு ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேப் வழியா தான் நம்ம வந்து ஓல்ட் கிளாத் ஃபில் பண்ண போறோம். அதனால தான் இந்த கேப்பை விட்டுட்டு ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். இனி இந்த கேப் வழியா ஃபுல்லாவே ஓல்ட் கிளாத் வச்சு விட்டுக்கலாம். ஃபுல்லா ஓல்ட் கிளாத் வச்சு ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஹோலையுமே க்ளோஸ் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பில்லோ வந்துட்டு எந்த அளவுக்கு வேணாலும் பெரிய சைஸாக ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். நமக்கு வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பை வந்துட்டு கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பெரிய பில்லோவாக கிடைக்கும். நான் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சைஸில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இந்த மேலே இருக்கிற இந்த பீஸை இதே மாதிரி அந்த எண்டு கார்னர்லாம் மடக்கி விட்டோன்னா இது மாதிரி ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இதே மாதிரி 4 கார்னர்லேயுமே மடக்கி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு குட்டி பீஸ் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு இன்னொரு வேஸ்ட்டு கிளாத்தை இதே மாதிரி குட்டியாக மடக்கி சென்டரில் வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பீஸ் எதுக்காக ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா பில்லோவோட சென்டரில் வச்சு விடுறதுக்கு தான். அப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே க்யூட்டாக இருக்கும். முத்து மாதிரி பண்ணி வச்சிருக்கிற இந்த பீஸை இந்த பில்லோவோட சென்டரில் வச்சு ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், குட்டியாக க்யூட்டான ஒரு பில்லோ ரெடி ஆகிடுச்சு. இது எந்த அளவுக்கு பெருசாக வேணாலும் பண்ணிக்கலாம். இதை வந்து சோஃபாவில் வச்சு விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்டையும் ஓல்டு கிளாத் நிறைய இருக்குது அப்படின்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஓல்டு கிளாத் ரீயூஸ் ஐடியாஸ் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.